தமிழகத்தில் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான காலியாக இருக்கிறது. அதற்கான தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் திமுக சார்பாக யாரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பது குறித்து நாம் பார்க்கலாம். இது தொடர்பாக பேசுவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், திமுக யாரெல்லாம் மீண்டும் இதுல வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது 4 பேர் திமுகவிற்கு கிடைப்பார்கள். அதாவது 34 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒருவருக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் திமுகவிற்கு தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது 4 பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் என்ஆர் இளங்கோவுக்கு மீண்டும் ஏனென்று சொன்னால் அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் எல்லாம் கையாளுகிறார், அவருக்கு கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. அதே போல பாத்தீங்கன்னா அந்தியூர் செல்வராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஏற்கனவே அவருக்கு பல முறை பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் திருச்சி சிவா பல முறை அவர் பல ஆண்டுகள் இருந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவருக்கும் இந்த முறை வாய்ப்புகள் குறைவுதான். ஆனாலும் கூட திருச்சி சிவா அவர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய தலைமையிடம் இருக்கக்கூடிய ஏனென்று சொன்னால் அவரும் முக ஸ்டாலினும் ஒன்றாக இளைஞர் அணியில் பயணித்தவர்கள், அவருக்கு வாய்ப்பு மீண்டும் கொடுக்கப்படுமா என்பது குறித்தும் பரிசீலிக்கப்படுகிறது. ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை இந்த முறை அவர்கள் கேட்கிறார்கள். ஏனென்று சொன்னால் காங்கிரசுக்கு 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் அவர்களுடைய பங்களிப்பும் இருப்பதால் காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு இடம் கேட்கிறார்கள். கனிமொழி NVN சோமு மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவதால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்று தெரிகிறது. அவருக்கு பதிலாக மற்றொரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. பல பேரும் பல போட்டிகளில் இருந்து வரக்கூடிய நிலையில் ராஜ்யசபாவுக்கான இந்த விருப்பு மனுக்களை திமுக சார்பில் அவர் முதலமைச்சரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 4 பேரில் முதலமைச்சர் அறிவிப்பார். 1 அல்லது 2 இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணிக்கு வந்தால் அது தேமுதிகவுக்கு ஒரு இடம் கொடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் தேமுதிகவும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதால் அவர்களும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்கிறார்கள். அதாவது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த ராஜ்யசபா தேர்தல் என்பது முக்கியமான தேர்தல்.